வணக்கம் நண்பர்களே, நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க அந்த விவாகரத்து வழக்கு தான் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. நாளுக்கு நாள் இதை பற்றின நிறைய நடிகைகள், டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் தான் அது டெய்லியும் பரபரப்பாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த வகையில் தன்னுடைய முதல் மனுவை அவங்க சமர்ப்பிக்கும் போது அதில் என்னென்ன விஷயங்கள்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் நடிகர் விஜய் ஒரு பெண் கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அழுத்தம் தர பட்சத்தில் நான் அந்த நடிகையோட பேரை வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும், அந்த நடிகை கூட சேர்ந்து அவர் எடுத்திருக்கிற ஃபோட்டோஸை அந்த நடிகை வெளியிடும் போது அது தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் அவமானத்தை கொடுக்கறது மட்டும் கிடையாது, தங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கிறோம். இந்த நரக வாழ்க்கையை நான் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக அனுபவிச்சுட்டு வரேன். நான் எத்தனையோ தடவை ஒரு பரஸ்பர விவாகரத்தை விஜய் கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு அவர் எந்த விதமான முடிவும் சொல்லாத அடுத்து தான் நான் இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் என்னுடைய குழந்தைங்களுக்கும் எனக்கும் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தில் இருக்கிற என்னுடைய குழந்தைங்களுக்கு இப்போ என்னுடைய துணை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த மாதிரி நேரத்தில் நான் இவ்வளோ மன உளைச்சலோடு இருந்தேன்னா அது என்னுடைய குழந்தைங்க மேலேயும் அதனுடைய விளைவை ஏற்படுத்தும். அதனால தான் நான் அவர்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் மற்றும் விவாகரத்தை கேட்குறேன். இதை மதிப்பிற்குரிய நீதிமன்றம் எனக்கு வாங்கி தரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட என்னுடைய கடைசி நம்பிக்கையாக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கனத்த இதயத்தோட அந்த மனுவை அவங்க கொடுத்துருந்தாங்களாம். அவங்க அந்த மனுவை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற நிறைய லேடி போலீஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சபட்ச நடிகரோட மனைவியை இந்த மாதிரி கண்கலங்கி ஒரு விவாகரத்து மனுவை கொடுத்துட்டு போகிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது அவங்க எதுவுமே பேசல, அவங்க முகத்தில் ஒரு சலனம் கூட இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் அவங்க இந்த மனுவை கொடுத்துட்டு காரில் ஏறி போனாங்க. அவங்க அந்த மாதிரி கிளம்பும்போது யார்கிட்டையும் ஒரு முகத்தை கொடுத்து பேசக்கூட இல்லை. அவங்க எந்த விதமான அசைவும் அவங்க முகத்தில் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இந்த மனுவை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற நிறைய மகளிர் காவலர்களே சொல்லியிருந்தாங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஏர்போர்ட்டில் நடிகை குஷ்பு மீடியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட இந்த விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் 2 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காமா, ஆனால் அதை பற்றின எந்த விதமான செய்திகளும் வரலையே, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நடிகை குஷ்பு சொன்ன அந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட்டில் குஷ்பு கிட்ட மீடியா கேட்ட கொஷினுக்கு அவங்க என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட மீடியா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் கொடுத்துருக்கிற விவாகரத்து வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவருடைய பொது விஷயங்களை இந்த மாதிரி பொதுவெளியில் பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. இது ரொம்ப அநாகரிகமும் கூட. அவர் நடிகர் தான், அவரும் இப்போ அரசியல்வாதியாக ஆகிட்டு வராரு. அவரை பற்றின பொது விஷயங்களை இப்படி பேசலாமே தவிர அவருடைய பிரைவேட்டான விஷயங்களை இப்படி பேசுறது, அவரை தவிர்த்து மற்ற 4 பேர் பேசுறது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இது உண்மையிலேயே ரொம்பவும் வெக்கப்படக்கூடிய விஷயம். இதை பற்றி ஏன் மக்கள் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய தனிப்பட்ட விஷயம் யாரையாவது பாதிக்குதா, எந்த மக்களாவது அதனால் பாதிக்கப்படுறாங்களா, அவரும் மனுஷன் தானே, வேற என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய பொது வாழ்க்கையை பற்றி எல்லாருமே பேசலாமே தவிர ஆனால் அவருடைய பிரைவேட் விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அவரும் மனுஷன்தான் அப்படிங்கிறதையும் ரொம்பவும் கோபமாக சொல்லியிருக்காங்க. அப்புறமேலே இந்த விஷயம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு பதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் திடீர்னு இது வெளிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நடிகை குஷ்பு கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா, மீடியா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பிஹெச்டி பண்ணினவங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை ஆராயாமல் விட்டுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேலியாக மீடியாவை பார்த்து அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை கிட்டத்தட்ட போன 2025 செப்டம்பர் கிட்டேயே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டிசம்பர் மறுபடியும் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் இது பிப்ரவரியில் வெளியில் வரணும், இது காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை பற்றின எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, இதை பற்றின எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட விஷயம், அதாவது நடிகர் விஜயோட தனிப்பட்ட விஷயம் தான் நான் இதை பார்க்குறேன். அவருடைய
பிரைவேட் விஷயம் யாரையாவது பாதிக்குதா? அதாவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினால யாருக்காவது எந்த தொந்தரவா இருக்குதா? அப்படி இல்ல தானே! அப்படிங்கிற பட்சத்தில இத தூக்கி பிடிச்சு பேசணுங்கிற அவசியம் என்ன? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. மக்கள் வந்து இப்ப 2026 தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி அவங்கள செயல்பட விடுங்க. நீங்க ஏன் இந்த விஷயத்த பெருசு பண்றீங்க? இது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவர் விவாகரத்து குடுக்குறாரு, குடுக்கல அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம அதனுடைய கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள 3வது நபர்கள் உள்ள நுழையிறது ரொம்பவும் அநாகரிகமான விஷயம். அது மீடியாவா இருந்தாலும் சரி, நடிகர்களா இருந்தாலும் சரி, இத பத்தி பொதுவுல பேசுறது ரொம்ப கேவலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பலருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பொது வாழ்வைக்கு வந்த அப்புறமேலு அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அவருடைய கொள்கைகள், திட்டங்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அத பத்தி பேசுங்க. அத பத்தி எவ்வளோ நேரம் வேணாலும் பொது வெளியில நம்ம விவாதம் பண்ணலாம். ஆனா ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய பிரைவேட் விஷயங்கள்ல எல்லாமே இப்படி வந்து பப்ளிக்ல பேசுறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இத பத்தின கருத்து சொல்றதுக்கே நான் ரொம்பவும் கூச்சப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன வயசுலேருந்து நான் விஜய் கூட நெறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கு அப்போலேருந்தே அவர தெரியும். அவர் வந்து ரொம்பவும் மென்மையான நபர். அது மட்டும் இல்லாம நிறைய திறமைகள் நிறைந்த அவர். அதனால தான் இப்போ வந்து அவரால இந்த அளவுக்கு உயரத்துல வர முடிஞ்சது. அவர் இந்த உயரத்துக்கு வரத்துக்கு சாதாரணமா கஷ்டப்படல. அதே மாரி இந்த உயரத்துக்கு வரத்துக்கு அவர் ஜஸ்ட் லைக் தட் ஃபர்ஸ்ட் டேலயே வரல. நெறைய தோல்விகள அனுபவிச்சு, நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சு, இன்னைக்கு இந்த ஃபீல்டுல சர்வே பண்றதுக்கே கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துல வந்து நின்றுருக்காரு. அதனால அவர் எடுக்கிற முடிவுகள் அவ்ளோ அசாதாரணமா இருக்காது. அவர் வழியிலேயே போக விடுங்க. அவருக்கு நெருக்கடி குடுக்கறத தயவு செய்து நிறுத்துங்க. அவருடைய உண்மையான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த மாரி கஷ்டமான சூழ்நிலையில அவர் கூட நீங்க துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு அவங்க அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நடிகை குஷ்பு வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க அப்படிங்கிற மாரி நெறைய கருத்துக்கள் வெளியாகுது. ஏன்னா கரூர்ல நடந்த அந்த விஷயங்களுக்காக விஜய் மேல அவருக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில இத மாரி விஜய்க்கு ரொம்பவும் பாசிட்டிவா பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜனே முன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய்க்கு என்னுடைய முழு ஆதரவையும் நான் தெரிவிக்கிறேன். இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகரோட மனைவிக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்குது. பொது வழியில ஒரு மனுஷன் எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம். ஆனா அதனுடைய ஆரம்ப புள்ளி குடும்பமா தான் இருக்கும். குடும்பத்தில வெற்றி பெற்ற ஒருத்தரால மட்டும்தான் பொதுவெளியில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய்க்கு ஆதரவா தமிழிசை சவுந்தரராஜனும் உதயநிதியோட வைஃபான கிருத்திகா உதயநிதி ஆதரவா பேசியிருந்தாங்க. அவங்க கூட நாங்க துணையா இருக்கிறோம். அவங்க தன்னுடைய 2வது மனுவுல நாங்க வந்து நீலங்கரை வீட்ல ஸ்டே பண்றது எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்குது. நடிகர் விஜயோட தரப்பு எங்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்களுக்கு எந்த நேரம் எந்த உதவி அப்படின்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப உரிமையா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து நடிகர் விஜய்க்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவருடைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 40 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய வண்டி பின்னாடி டிராவல் பண்ணி போய் 2 பேர் அடிபட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் எத்தனை பேரோட உயிர் வந்து இதனால போக போகுது. விஜய் அப்படிங்கிற மோகத்தால் இன்னும் எத்தனை இளைஞர்கள் சாக போறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னும் இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் வைரலாகத்தான்